ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். நீங்க யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆர் ஆப்போசிட் அந்த அனிமேக்கு ரொம்பவே ஆதரவு குடுத்திருந்தீங்க. நெறைய பேர் பார்க்கலனாலுமே, இன்னும் சில பேர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இன்னொரு மாஸ்டர் பீஸான அனிமே குடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ, ஃபர்ஸ்ட் எபிசோடு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இந்த எபிசோடு உண்மையிலே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் போக போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்திலேயே நான் இந்த எபிசோட பார்க்கலான்னு தான் இருக்கிறேன். பட் இந்த எபிசோட நான் கன்டினியூவா போடணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இல்லாம போட முடியாது. ஏன்னா, வீக்லி ஒன்ஸ் வர எபிசோடுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் என்னாலயே போடுறதுக்கு நானும் கொஞ்சம் என்னோட பாடிய புஷ் பண்ணுவேன். ஏன்னா, வீக்லி எபிசோட்ஸ் வரது ஜுஜுட்சு கைசன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். கன்டின்யூ பண்ணணும். அண்ட் டார்வின்ஸ் இன்சிடென்ட்டும் இருக்குது. அதையும் நான் கன்டின்யூ பண்ணணும். முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்னால தான் நான் பண்ண முடியும். ஸோ மறக்காம வீடியோவ ஒரு லைக் பண்ணிட்டு, இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் நம்மளோட புது சேனல், பழைய சேனல்ல எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு தான் கீழ கடந்தது அப்படின்னு ஒரு ரூ. 100 எண்ண குடுக்குறா. "என்னது இந்த காச நீ கீழ கடந்து எடுத்தியா? ஆனா இத நீயே வச்சுக்கலாம்ல" அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸரே "இத நீயே வச்சுக்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த பணம் தேவையில்ல அப்படின்னு இந்த பொண்ணு குடுத்துட்டு போயிட்டா. இந்த பொண்ணோட பேரு தான் நஓ கன்சாகி. ஸோ இவ தான் நம்ம ஹீரோயின். ஸோ இவ இப்பேற்பட்ட ஹானஸ்ட்டான பொண்ணு. எல்லாருமே இவள பைத்தியக்காரத்தனமான நேர்மையா இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவளுக்கு கொஞ்சம் குறுகுறுன்னு இருந்தாலுமே, இவளோட கேரக்டர அது மாத்திக்க முடியாதுல்ல. அண்ட் இவளுமே வீட்டுக்கு போறா. அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு கீழயே அவ வீட்டு வாசல்ல ஒரு பார்சல் இருக்குது. ஏதோ ஒரு பார்சலு நான் இத ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல பிரிச்சு பார்க்குறா. நீங்க புது லயர் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்ஜிடி ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குது. அவளும் என்னடா இது அப்படின்னு பிரிச்சு பார்த்தா தெரியுது. கிட்டத்தட்ட 100 மில்லியன் யென் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்குது. இப்பேற்பட்ட பணத்த பார்த்ததுக்கு அப்புறம் அவளால எப்படி சிம்பிளா இருக்க முடியும்? அண்ட் திடீர்னு பக்கத்துல இருக்கிற ஒரு டேப குடுத்துருப்பாங்க. அந்த டேப்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க இந்த குரல கேட்டீங்கன்னா, நீங்க இந்த கேம்ல அஃபிஷியலா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ கேமோட ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு கேமோட ரூல்ஸ ஒவ்வொன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அதாவது இந்த கேம்ல உங்களுக்கு 100 மில்லியன் யென் குடுக்கப்படும். இந்த 100 மில்லியன் யென்னை யாராவது உங்ககிட்ட இருந்து எடுத்தாங்கன்னா, நீங்க அந்த 100 மில்லியன் யென்னுக்கு கடனாளி ஆயிருவீங்க. இல்லன்னா அந்த 100 மில்லியன் யென் நீங்க மத்தவங்ககிட்ட எடுத்தீங்கன்னா, அந்த 100 மில்லியன் யென்ன நீங்களே வச்சுக்கலாம். ஸோ இந்த கேம் அஃபிஷியலா 30 நாளைக்கு இருக்கும். இந்த 30 நாள்ல நீங்க உங்களோட 100 மில்லியன் யென்ன காப்பாத்தி வச்சுக்கணும். அதிகமா இருந்தீங்கன்னா, நீங்க அந்த பணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குது. இவளுமே நம்பிக்கையே இல்லாம அந்த பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. தோராயமா 100 மில்லியன் யென் இருக்குது. இவளுக்கு இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இவளுக்கான ஆப்போனன்ட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னு அதிலேயே எழுதியிருக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பேற்பட்ட பணத்த வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு புரியல. சரி இது யார்கிட்டயாவது அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனாலுமே, இது யார்கிட்ட தான் உண்மைய சொல்றது? அண்ட் இவ நம்புற ஒரே ஒரு பெர்சன் அது ஒருத்தர் மட்டும் தான். அவருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. காரணம் தன்னோட அப்பா டெர்மினல் கேன்சர்னால அவதிப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ தன்னோட அப்பாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைய குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனச்ச கன்சாக்கி இந்த பிரச்சனைய மூடி மறைச்சுட்டாங்க. ஸோ என்னாச்சு? "நீ ஒரு மாரி இன்னைக்கு பதட்டமா இருக்கிறியே" அப்படின்னு தன்னோட அப்பா கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் நல்லா தான் இருக்கிறேன்" அப்படின்னு அவ பாட்டுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே உன்னோட முகத்துல ஏதோ ஒரு சுளிப்பு இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரிய வருதுன்னு கேட்கும்போதே, "அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நான் என் வேலைய நல்லா ஜாலியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறா. அண்ட் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு லாயர் கிட்ட போய் இந்த மாரி விஷயத்தெல்லாம் சொல்றா. "அப்படின்னா உன் வீட்டுக்கு கண்காணாத இடத்துல இருந்து ஏதோ ஒரு 100 மில்லியன் யென் பணம் வந்திருக்குது. அப்படித்தானே சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சார். நீங்க அத நம்பலினாலும் அதான் நெஜம்" அப்படிங்கிறாங்க. "இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீ போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இருந்தீன்னு வச்சுக்க, ஒண்ணும் நடக்காது. என்கிட்ட வந்து சொன்னாலுமே அதுல எந்த விஷயமும் நடக்காது" அப்படிங்கிறாங்க. "ஆனா இப்ப நான் என்ன பண்றது? இப்பேற்பட்ட பணத்த வச்சுக்கிட்டு அந்த கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, 100 மில்லியன் யென்னுக்கு நான் கடங்காரி ஆயிருவேன். ஆனா எனக்கு ஏதாவது செஞ்சு ஆகணுமே" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படி இந்த கேம்ல மத்தவங்களோட பணத்த திருடணும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிக்கோள்னா, நீ பேசாம ஒரு கான் ஆர்டிஸ்ட்ட பார்க்க வேண்டியது தானே" அப்படிங்கிறாங்க. "கான் ஆர்டிஸ்ட்ட பார்த்து நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்போ உதாரணத்துக்கு நீ போய் இந்த பணம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீன்னா, போலீஸ் உனக்கு என்ன உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க அந்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிருவாங்க. அண்ட் உனக்குமே அந்த பணம் திரும்ப கிடைக்காது. மேபி நீ சொல்ற அந்த கேம்ல நீயும் ஒரு பெரிய கடங்காளி ஆயிரலாம். அண்ட் அதத்தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்லயா. சரி இப்ப நான் அதுக்கு என்னதான் பண்றதுன்னு கேட்கும்போது, "ஒரு கான் ஆர்டிஸ்ட் தான் நீ அப்ரூவ் பண்ணியாகணும்" அப்படிங்கிறாங்க. "அது எங்க இருப்பாங்க? அவர் யார்?" அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே இந்த லாயருக்கான டைம் முடிஞ்சு போச்சு. "நீங்க இன்னும் என் கூட எக்ஸ்ட்ரா பேசணும்னா, அதிக பணம் கட்டி ஆகணும்" அப்படின்னு அந்த லாயர் சொல்லும்போது, இவளுமே எதுவுமே தெரியாம அவ அப்படியே வெளிய வந்துட்டா. ஏன்னா லாயரும் அதிக பணம் கேட்கறான். இப்ப இவளுக்கும் எப்படி பிரச்சனைய சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பணத்த வச்சுக்கிட்டு இவளால ராத்திரி பகல்னு தூங்க முடியல. எந்த ஒருத்தனுக்கு தான் லட்சக்கணக்குல வீட்ல பணம் இருந்தா தூக்கம் வரும். ஸோ அதே நிலைமை தான் இவளுக்குமே. பணத்த கீழ வச்சுட்டு, அந்த பணத்துக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில அந்த பொட்டி மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வருது.
இவளோட ஆப்போனன்ட் யார் அப்படின்னு அறிமுகிச்சுட்டாங்க. ஸோ, அந்த ஆப்போனன்ட் வேற யாருமே கிடையாது. இவ ஸ்கூல்ல இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இவளோட டீச்சர் தான். ஸோ, இத பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆப்போனன்ட் தனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு சந்தோஷமா இருக்குது. உடனே அவளோட சென்சைய போய் பார்க்கறதுக்காக போய்க்கிட்டு இருக்கிறா. ஸோ, ஃபுஜிசாவா தான் இந்த ஆளோட பேரு. "இங்க பாரு நம்மள யாரோ ஏமாத்த பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த மாரி கேமெல்லாம் காட்டி நம்மளோட ஸ்டூடண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்ப ஏதோ தவிர்க்க பார்க்குறாங்க. அண்ட் இந்த மாரி கேமெல்லாம் எங்கேயுமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் உன்ன பயமுறுத்த பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "பயமுறுத்த பார்க்குறாங்களா? அப்படின்னா நாம இப்ப என்ன பண்றது? இந்த பணம் வேற என்கிட்ட இல்லைன்னா, கண்டிப்பா நான் கடங்காரி ஆயிருவேன்னு வேற சொல்றாங்க. எனக்கு ஒரு மாரி பயமா இருக்குது சென்சை. நான் என்ன பண்றது?" அப்படின்னு கண்மூடித்தனமா தன்னோட சென்சைய வந்து அவன் நம்புறா. "இங்க பாரு, பேசாம அந்த பணத்த நீ என்கிட்ட குடுத்துரு. அந்த பணம் என்கிட்டயும் கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும். ஏன்னா, அது என்கிட்டயும் 100 மில்லியன் குடுத்துருக்காங்க. நான் அந்த பணத்த என்னோட பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சுக்கிறேன். நீயுமே உன்னோட நம்பிக்கைய என் மேல குடுக்கலாம். கண்டிப்பா நான் அந்த பணத்த சேஃபா தான் வச்சிருப்பேன்" அப்படின்னு இந்த சென்சை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புலயா. இவ ரொம்பவே ஹானஸ்ட்டான பொண்ணாச்சே. நேர்மையான பொண்ணு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே படக்குன்னு நம்பிருவா. இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்றாளா. வீட்டுக்கு வந்து அந்த பணத்த காட்டுறாப்புல. "வாவ்! பணம் இங்க தான் இருக்குதா? சரி ஓகே. இந்த பணத்த யார்கிட்டயுமே காட்டாத. இது யார்கிட்ட காட்டினாலுமே அவங்க நம்பவும் மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பணத்த பத்திரமா நான் என்னோட பேங்க் சேஃப்ல நான் வச்சுக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு அவங்க சென்ஸ எடுத்துட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கிற சந்தோஷமே தனிதான். "அப்பாடா! 2 நாளா நான் நிம்மதியா தூங்காம இருந்தேன். இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன்" அப்படின்னு இவ தூங்கிக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு கண்ணு முழிக்கிறா. ஆனா, இவ எவ்வளவு மணி நேரம் தூங்குனா அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது. அவளுக்கு ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்குது. அந்த போஸ்ட்ல பார்த்தா, லயர் கேம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல, இப்போ 100 மில்லியன் யென் உன்கிட்ட இல்ல. நீ 1 மில்லியன் யென் கடங்காரி ஆயிட்ட அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வந்திருக்குது. இத உடனே அவளோட சென்சைக்கு அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, "இங்க பாரும்மா, அவங்க உன்ன ஏமாத்த பார்க்குறாங்க. ஏன்னா, நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்து வேல பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாட்ருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவை கிடையாது. நம்ம ரிலேஷன்ஷிப்ப அவங்க முறியடிக்க பார்க்குறாங்க. அதனால நீ எதுக்குமே பயப்பட தேவையில்ல. பேங்க்ல பணம் கண்டிப்பா பத்திரமா இருக்கும்" அப்படின்னு அவங்க சென்சை சொல்றாப்புல. இருந்தாலுமே அவங்க சென்சைக்கு நன்றி சொல்ற விதமா அவ ஏதாவது குடுக்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா காலிங் பெல் அடிக்கும்போது அவர் சென்சை கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு எட்டி பார்த்தா தெரியுது. ஆமா, ஆமா. அது என் ஸ்டூடண்ட் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடண்ட்டு. இப்ப பைத்தியக்காரி அந்த பணத்த முழுசா என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டா. இது கேம்ன்னு கூட தெரியாம, நான் அவளோட ஆப்போனன்ட்டும் கூட தெரியாம 100 மில்லியன் என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டா. இப்ப அவ கடங்காரி ஆயிட்டா. நான் பணக்காரனாட்டேன். நான் தானே பெரிய ஆளு இப்போ அப்படின்னு ஸ்டூடண்ட்டோட சில விஷயங்கள கூட புரிஞ்சுக்காம, அவன் பாட்டுக்கு இப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். இத நல்லா மனுஷி ஒட்டு கேட்டுட்டா. இப்போ இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த மனுஷன் என்ன நல்லா ஏமாத்தி இருக்காரு அப்படின்னு. இப்பேற்பட்ட ஆச்சரியத்துல இருந்த நம்ம கன்சாக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம அவ வீட்டுக்கு வந்து உடைஞ்சு விழுந்துட்டா. ஏன்னா, தான் நம்பி இருக்கிற ஒரு சென்சையை இப்படி நடந்துக்கிட்டா யாருக்கு தான் புடிக்காது? இவன் முழுமையா நம்பின ஒரு ஆளு, இப்ப மனச உடைச்சு விட்டான். இப்ப இவளுக்கு என்ன பண்றதுன்னுமே தெரியல. இவளுமே 100 மில்லியன் யென் கடங்காரி ஆயிட்டா. இப்போ இந்த கடன் எப்படி அடைக்கணும்னு இவளுக்கு தெரியல. இவ சாதாரணமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. ஆனா திடீர்னு தான் அந்த வக்கீல் சொன்னது ஞாபகம் வருது. ஒரு கான் ஆர்டிஸ்ட்ட அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இவளுக்கு தோணுது. கான் ஆர்டிஸ்ட்னா வேற யாரும் கிடையாது. அந்த இடத்துல ஏமாத்துறதையே சில ப்ரொஃபஷனா நெறைய பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏமாத்துறது, திருட்டுத்தனம் பண்றது எல்லாமே. அந்த மாரி ஒருத்தர தான் இப்போ நம்ம கன்சகி பார்க்குறா. இந்த ஆளோட பேர் பார்த்தீங்கன்னா, ஷின்சிகி அகியாமா. ஸோ இந்த அகியாமா நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஜெயில் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. "என்னடா ஆச்சு? அங்க பாரு அகியாமா வந்துட்டாராட்ருக்குது" அப்படின்னு எல்லாருமே பார்க்கும்போது, ஒரு வயசானவர் போறாப்ல. "இது அவருலடா" அப்படிங்கிறாங்க. "ஏய் யாருக்காக வெயிட் பண்றீங்க? அகியாமாவா? அந்த ஆளு வேஷம் போடுறதுல பெரிய ஆளு. அவ இங்கிருந்து ஏற்கனவே முதல்லயே போயிட்டா" அப்படின்னு ஒரு ஆஃபீசர் பேசுறாப்ல. அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம், இத பேசின ஆஃபீசர் தான் அகியாமா. இவனுமே நல்லா வேஷம் போட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாத்திட்டான். இவன் ரிப்போர்ட்டர்ஸ் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம. அண்ட் "பரவாயில்லையே நல்லா வேஷம் போடுறியே" அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீசர் சொல்லும்போது இவனும் கிளம்புறான். ஆனா எதிர்பாராத விதமா நம்ம கன்சாக்கி அகியாமா மேல முட்டுறாளா? ஸோ இப்படி முட்டுனதுக்கப்புறம் அகியாமா யாரையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். "ஒரு நிமிஷம். உங்க பேரு சின்சிகி அகியாமா தானே? நான் உங்க கூட கொஞ்சம் பேசியாகணும். எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது" அப்படின்னு கன்சாக்கி கேட்கும்போது, "என்கிட்டயா? என்ன உதவி கேட்கணும்? என்கிட்ட நீ கேட்கிற உதவி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. உனக்கே புரியும்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா சார். என்னால மட்டும் தான் நான் இப்ப உங்ககிட்ட உதவி கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களால மட்டும் தான் எனக்கு உதவவும் முடியும்" அப்படின்னு அவ சொல்றா. "என்னால மட்டும் தான் உனக்கு உதவ முடியுமா? அதுக்கு காரணம் என்னன்னு?" கேட்கும்போது, "என்கிட்ட இருந்து ஒருத்தர் என் 100 மில்லியன் யென்ன எடுத்துக்கிட்டாரு. இப்ப அந்த பணத்த நான் எடுக்கலன்னா, நான் 100 மில்லியன் யென்னுக்கு கடங்காரி ஆயிருவேன். எங்க அப்பாவுக்கு வேற டெர்மினல் கேன்சர் இருக்குது. நான் எப்படியாவது இத கண்டிப்பா முடிச்சே ஆகணும்" அப்படின்னு அவ சொல்லும்போது, "இப்ப தான் நான் ஜெயில விட்டே வந்திருக்கிறேன். மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறியா? நீ சொல்ற விஷயம் திருட்டு. அந்த திருட்ட நான் பண்ணேன்னா மறுபடியும் ஜெயிலுக்கே போயிருவேன். அதனால உனக்கு நான் உதவி பண்ண முடியாது" அப்படின்னு அகியாமா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிர்றான். ஆனாலுமே கன்சாக்கி விடுற மாரி இல்ல. ஏன்னா, அகியாமா எங்க போனாலுமே பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற கன்சாக்கி,
"இங்க பாரு, நீ என்ன பண்ணாலுமே சரி, நான் உனக்கு உதவி பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு அவன் சொல்ற வரைக்கும், இப்படியே அவ நின்னுகிட்டு இருக்காளா, "நீங்க என் கதைய கேட்கிற வரைக்கும் நானும் இங்கிருந்து நகர மாட்டேன்" அப்படின்னு ஒரே அடவாதத்தோட இருக்கிறா. "சரி, நீ இந்த கடையிலேயே வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு அந்த கடைக்குள்ளேயே மனுஷன் போயிட்டான். இவளுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நைட் ஆயிருச்சு. நைட் வரைக்கும் அங்கேயே நின்னுகிட்டு இருந்திருக்கிறா. ஸோ, இவருமே எதிர்ச்சியா அந்த பக்கமா போயிருக்கிறாப்ல. அந்த பொண்ணு அங்க நிக்கிறத பார்த்துட்டு, அக்கியாமாவுக்கு ரொம்பவே ஆர்வமா போயிருச்சு. "இவகிட்ட என்னடா இருக்குது?" அப்படின்னு. அண்ட் இவகிட்டயுமே 2 ஆம்பளைங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க. அந்த 2 ஆம்பளைங்களுமே, "ஏம்மா காலையிலருந்து நீ இங்கேயே தான் இருக்கிற. என்ன ஏதாவது எதிர்பார்க்குறியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹக்கி அம்மா வந்து காப்பாத்திட்டாப்ல. அண்ட் அவளுக்கு சாப்பாடும் வாங்கி குடுத்துட்டாப்ல. "என்ன நீ இந்த வெளுத்து கட்டுற?" அப்படின்னு அவரும் கேட்கும்போது, "காலையிலருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாப்பாடும் சாப்பிடலையா, அதனால தான் எனக்கு பசிக்குது" அப்படின்னு சொல்றா. சரி, ஓகே. "நீ அந்த கேம பத்தி ஏதோ சொன்னியே, அது என்னன்னு என்கிட்ட தெளிவா சொல்லுன்னு" கேட்கும்போது, "ஆக்சுவலி அது என்ன கேம்ன்னே தெர்ல. பட் திடீர்னு என் வீட்டுக்கு 100,000,000 யென் வந்தது. அத நான் மத்தவங்களுக்கு குடுத்துட்டா, அது என்ன ஒரு கடங்காரியா மாத்திரும்" அப்படின்னு இவ தெளிவா சொல்றா. "ஓ! அப்படின்னா நீ அந்த பணத்த குடுத்து ஏமாந்துட்ட. யார்கிட்ட குடுத்தன்னு?" கேட்கும்போது, "அது என்னோட சென்சை கிட்ட தான். நான் போய் எப்படியாவது அவர்கிட்ட அந்த பணத்த வாங்கியே ஆகணும்" அப்படின்னு இவளும் சொல்றாளா. அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். உனக்கு தெரிஞ்ச ஆளு தானே. அவன் கண்டிப்பா உன்கிட்ட இருந்து எமோஷனல் டச்ல தான் இருப்பான். ஸோ, அதனால நீ கண்டிப்பா அவங்கட்ட இருந்து போய் பணத்த வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவரு தருவாரா? ஏன்னா, அவரு ஏற்கனவே இது கேம்ன்னு உணர்ந்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு போய் கேட்டே பார்க்கலாம் வா" அப்படின்னு அக்கியம்மா சொல்லிட்டாப்ல. அண்ட் அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஃபுஜிசாவா வீட்டுக்கு நம்ம கன்சாகி போறா. "சென்சை மரியாதையா அந்த பணத்த மட்டும் என்கிட்ட குடுக்குறீங்களா? ஏன்னா, நேத்து நீங்க பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு இவளும் சொல்றா. "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் ஒளறிக்கிட்டு இருக்கிற? நான் என்ன சொன்னேன்? நீ ஏன் திடீர்னு பணத்த கேட்கிறன்னு?" கேட்கும்போது, "நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா, இளச்சவாச்சி ஒருத்தி இருக்கிறா. அவ ரொம்பவே நேர்மையான ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அத பத்தி நான் நல்லா தெளிவாவே கேட்டுட்டேன். அதனால என் பணத்தையும் என்கிட்ட திருப்பி தந்துடுறீங்களா?" அப்படின்னு இவளும் சொல்றா. "இங்க பாரு, இந்த மாரி விஷயத்தெல்லாம் இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நீ எதுக்குமே நம்பிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு இவருமே முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க ட்ரை பண்றாப்ல. "ஏய், இங்க பாரு, அவ கேட்கிற பணத்த மரியாதையா குடுத்துரு. இல்லன்னா கேட்கிற விதத்துல கேட்க வேண்டியதா இருக்கும்" அப்படின்னு நம்ப அக்கி அம்மாவும் சொல்றாப்ல. "ஓ! அப்படியா? நீ என்ன ஆள் கூட்டிட்டு வந்து வேற மிரட்டுறியா? அப்படின்னா சரி. இதுக்கு மேல உண்மைய மறைக்க தேவையில்ல. இது ஒரு கேம் தானே. இந்த கேம்ல பணத்த யாரு சேகரிச்சு வைக்கிறாங்களோ அவங்க தான வின்னரு. அது மட்டும் இல்லாம என் பேங்க் லாக்கர்ல தான் பணமே இருக்குது. அது இப்போதைக்கு தொறக்கவே முடியாது. உன்னால கண்டிப்பா பணத்த எடுக்கவே முடியாது" அப்படின்னு அவன் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். "ஐயய்யோ! தயவு செஞ்சு என் பணத்த குடுத்துருங்க. என் அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்குது. நான் கடங்காரி ஆக விரும்பல" அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "அது என் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு கேம் அப்படின்னு உணராம, நான் ஃபர்ஸ்ட்டு உன் பணத்த எடுக்கலன்னா, கண்டிப்பா நீ வந்து என்னோட பணத்த எடுத்திருப்ப" அப்படின்னு சொல்றாப்ல. "இல்ல, கண்டிப்பா கிடையாது" அப்படின்னு அவளும் சொல்றா. "இல்ல, எல்லா மனுஷங்களும் அதே மாரி தான். நான் எப்பவும் போல குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, எனக்கு சம்பளம் ஒழுங்கா தராம, என் கம்பெனி ஆளுங்க எல்லாருமே என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, எப்படியாவது நான் இங்கிருந்து வெளிய போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான், கடவுளா பாத்து எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கேம என் கையில குடுத்துருக்காரு. இந்த கேம்ல நான் கண்டிப்பா பணக்காரனாக போறேன். ஆனா, இப்போ நான் ஒரு 100,000,000 எண்ணுக்கு நான் பணக்காரன் ஆயிட்டேன். இதுக்கு மேல யாருமே என்கிட்ட இருந்து அந்த பணத்த எடுக்கவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம, பேங்க்ல இருக்கிற பணத்த கண்டிப்பா உன்னால தொறக்க கூட முடியாது" அப்படின்னு இவன் சவாலா விட்டுக்கிட்டு இருக்கிறான். "ஐயய்யோ! தயவு செஞ்சு இப்படி பண்ணிறாதீங்க. தயவு செஞ்சு அந்த பணத்த மட்டும் என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு இவ கெஞ்சி கூத்தாடி அழுது கேட்டாலுமே, என்ன பண்ணாலுமே அந்த ஆளு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். "இங்க பாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோ. கண்டிப்பா அந்த பேங்க் லாக்கர்ல இருந்து உன்னால பணம் எடுக்கவே முடியாது. நானும் உனக்கு பணத்த தரப்போறது கிடையாது. மரியாதையா இங்கிருந்து போயிரு" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டாப்ல. இவளுக்கு என்ன பண்றதுன்னுமே தெரியல. இவ அழுதுகிட்டு வந்துகிட்டு இருக்கிறா. இப்ப நீ கதறி கதறி அழுகுறதுனால அந்த பணம் திரும்ப தரப்போறதும் கிடையாது. உன் சென்சை நல்லவனா மாறப் போறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? அப்படின்னு அக்கியாமா கேட்கும்போது, "நான் இன்னைக்கு கடங்காரி ஆயிட்டேன். அத நெனச்சா தான் கவலையா இருக்குது" அப்படின்னு இவளும் அழுதுகிட்டு இருக்கிறா. "இங்க பாரு, முன்ன பின்ன தெரியாத உன் சென்சை கூட இப்ப உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இப்ப அந்த ஆள பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சுல்ல. அவன் அவனோட வீக்னஸையும் சொல்லிட்டான்" அப்படின்னு அக்கியமா சொல்றாப்ல. "வீக்னஸா? அவரு எந்த வீக்னஸ சொன்னாரு?" அப்படின்னு ஆச்சரியமா கன்சக்கி கேட்கும்போது, "அவரு பணத்த எங்க வச்சிருக்கேன்னு சொன்னாருன்னு" கேட்கும்போது, "அவரு பேங்க் லாக்கர்ல" சரி, இப்ப அந்த பேங்க் லாக்கரு அவர விட்டா யாரு தொறக்க முடியும்? யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ, அவங்கள தான் தொறக்க முடியும். அந்த பணத்த நான் போய் ஈஸியா திருடிடலாம். இப்போ அந்த பேங்க் லாக்கர் எப்ப தொறந்திருக்குன்னு பாரு அப்படின்னு கேட்கும்போது, அது ஜூன் 14ஆம் தேதி தொறந்திருக்கும் அப்படின்னு சொல்றா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேம் முடியறதுக்கு எத்தன நாள் இருக்குதுன்னு கேட்கும்போது, இன்னும் 23 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது இத எடுக்கிறதுக்கு. வா நம்பலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா திருடுறது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்கன்னு கேட்கும்போது, இது திருடுறது தப்பு தான். ஆனா அவனே சொல்லிட்டான்ல, இது ஒரு கேம் அப்படின்னு. கேம்ல திருடுறது தப்பில்ல அப்படின்னு உன் சென்சை சொன்னதுக்கப்புறம், இந்த கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கவலையே படாத. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அத நம்ம பக்காவா செயல்படுத்தலாம் அப்படின்னு அக்கியமா சொல்றான். என்னது? பக்காவா செயல்படுத்தலாமா? அப்படின்னா நீங்க எனக்கு
உதவுறீங்களா?" அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவளும் சொல்றா. "இங்க பாரு பாதி வேலைக்காக தான் நான் உனக்கு உதவி பண்றேன். அது மட்டும் இல்லாம நீ அந்த பணத்த 100,000,000 யென்ல 50,000,000 யென எனக்கு குடுத்தா தான் நானும் உனக்கு வேல பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றம்போதே, "சரி, சரி கண்டிப்பா நீங்க இந்த பணத்த எடுத்துக்கங்க." அப்படின்னு சந்தோஷத்தோட நம்ம கன்சாக்கி இந்த டீலிங்க போடுறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.